அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரர்களா, கார் ஓட்டுற உரிமையாளர்கள் சொல்கிறேன், தயவு செய்து கார் ஓட்டும் போது அனுபவம் உள்ள ஆளை கையில் வச்சுக்கோங்க. ஒரு ஃபேமிலியோட லாங்கில் போகிறோம், தூரமாக போகிறோம்னா ஒரு டிரைவரை போட்டு எடுத்துகிட்டு போங்க. ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து போகிறதுக்கு பயப்படாதீங்க, கொடுத்து போங்க. காரை 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கொடுத்து 5 லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்குறீங்க. ஒரு 2000 ரூபா கொடுத்து ஒரு டிரைவரை போட்டு அழைச்சி போகிறதுக்கு பயப்படுறீங்க. டிரைவர் அழைச்சி போட்டால் ரூமு போட்டு கொடுக்கணும், சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும்னு பயப்படுறீங்க. அந்த பயந்தீங்கன்னா பெரிய இழப்பை ஏற்படுத்துவீங்க. நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சமீப காலமாக இந்த காரை வாங்குறாங்க, சர்வசாதாரணமாக ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு 2 லட்சம் காரை வாங்கிடுறாங்க. காரை வாங்கிட்டு குடும்பத்தோட லாங்கில் போகிறாங்க, அடிபட்டுடுது, குடும்பத்தையே இழந்துடுறாங்க. நிறையா பார்க்குறோம். தயவு செய்து 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போகிறீங்களா போங்க, குடும்பம் மாமியோட அழைச்சிட்டு போங்க. வாங்கல நீங்கள் ஜாமான் வாங்க போகிறீங்களா போங்க, வாங்க, முக்கியமான நாளைக்கு போங்க. ஆனால் லாங்கில் 20 கிலோமீட்டர் தாண்டினா ஒரு டிரைவர், அனுபவம் உள்ள டிரைவரை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் ஃபேமிலியே நீங்கள் இழக்கிற மாதிரி இருக்கும். உயிர் போயிட்டா வராது, காசு போயிட்டா வரும். புரியுதா இல்லையா? காசு 2000 காசு போயிட்டா வரும், உயிர் போயிட்டா வருமா? குடும்பத்தோட இழந்துடுறீங்க. தயவு செய்து சொல்கிறேன், அனுபவம் உள்ள டிரைவரை ஒன்று பக்கத்தில் வச்சுக்கிங்க. கார் வாங்குறது, லைசன்ஸ் வாங்குறது ஒரு பிரச்சனை இல்லை, ஈஸியாக வாங்கிடலாம். ஆனால் நாளைக்கு உயிர் போயிடுச்சுன்னா அதை வாங்க முடியாது. புரிஞ்சுக்கிங்க, நிறையா ஃபேமிலியை இழந்துடுறீங்க. இப்படி தான் ஆகுது சமீப காலமாக. தயவு செய்து கார் வச்சுக்க, சொந்த கார் வச்சுக்கிறீங்க, டிரைவர் அழைச்சி அனுபவம் வச்சு டிரைவர் வச்சு ஓட்டுங்க. பாய்.